ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிஎன் சேனல். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இது வந்து ரெட் கலரு, நடுவில் மட்டும் ஒயிட் வந்திருக்கும். ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நிறைய பூக்கள் கொடுத்துச்சு. இப்போ அடுத்தடுத்து மொட்டு விடுறதுக்கு நல்ல தளவு வந்துட்டுருக்கு. இது வந்து மல்லிகைப்பூ செடி. நல்ல நிறைய மொட்டு வந்துருந்துச்சு, பூத்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் அந்தந்த பூத்த இடத்துலேருந்து நான் ஒடிச்சு விட்ருக்கேன். இந்த ரோஸ் வந்து ரோஸ் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். ஒரு ரைட் ரோஸாக இருக்கும். பூ வரப்போ நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் நல்லா தூர பாருங்கள், கட்டையாக இருக்கும். ஆனால் நான் வந்து நல்லா ஒடிச்சு விட்ருக்கேன். பூவெல்லாம் பூத்ததுக்கப்புறம் அறுத்து விட்ருக்கேன். அப்போ தான் நல்லா தளவு வந்தோடனே நிறைய மொட்டு வரும். இது பூரா இப்போ மொட்டாக மாறும். பூ வர்றப்ப நம்ம வீடியோ போடுவோம். இது வந்து நல்ல டார்க் ஆரஞ்சாக இருக்கும். இந்த ரோஸ்லேயும் நிறைய பூ வந்தது. பூ வந்துட்டு செடி வந்து கொஞ்சம் டக்குன்னு தழுக்காத மாதிரியே இருந்துச்சு. அதனால் நல்லா ஒடிச்சு விட்ருக்கேன். இப்போ கீழே இருந்து நல்லா தளவு வருது. பூ வர்றப்ப இந்த கலர் பூவும் நம்ம வீடியோவில் போடுவோம். இது வந்து நல்ல டார்க் ரெட் கலராக இருக்கும். ரோஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இந்த ரோஸில் இப்போ தான் மொட்டு வருது. நிறைய பூ பூத்த செடி தான், வெட்டி விட்டு இப்போ மறுபடியும் தழுத்து மொட்டு வருது. இது வந்து ஒயிட் ரோஸு. ஒயிட் ரோஸில் நிறைய பூ பூத்து பிடிங்கியாச்சு. இதெல்லாம் வந்து மொட்டு, நிறையா மொட்டு வருது. மறுபடியும் சின்ன சின்ன மொட்டாக இருக்குது. ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு. இது வந்து முல்லைப்பூ. முல்லைப்பூ வந்து செடி இப்போ தான் வாங்கி நான் நட்டி வச்சுருக்கேன். நட்டுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தளவு வந்திருக்கு. பூவுமே பூக்குது. இதுவும் முல்லைப்பூ செடி தான். இது வந்து சோத்து கத்தாழை வந்து நம்ம நிறைய நன்மை உள்ளது. அதனால் கத்தாழை வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒன்று. இது நம்ம சாப்பிடலாம், வெறும் வயிற்றில் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், முகத்துக்கும் தேய்க்கலாம். நிறையா விஷயங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு செடினா கத்தாழை. இது வந்து மருதாணி செடி நட்டினப்ப வீடியோ கூட போட்டோம். இது நல்லா அழகாக நல்லா தழுத்துருக்கு. நமக்கு கைக்கு வைக்கிறதுக்கும் சரி, தலைக்கு கூட நம்ம எண்ணெயில் காய்ச்சி தேய்க்கலாம். மருதாணியும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது புதினா நடவு செய்யும்போது நம்ம வீடியோ போட்டோம். நல்லாவே தழுத்து நிறைய புதினா நம்ம இதுலேருந்து எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் நல்லா அப்படியே கும்பிட்டா பிடுங்க நமக்கு வந்து கட் பண்ண நல்லா தழுத்துக்கிட்டுருக்கு. புதினாவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றாமல் விட்டோன்னா வாடிடும். அதனால் நல்லா காலையிலையும் சாயந்தரமும் நம்ம தண்ணி ஊற்றணும், தேங்கக்கூடாது. இது வந்து கத்திரிக்காய் ஒரே ஒரு செடியாக தனியாக நட்டி வச்சுருக்கேன். ஆனால் 3 செடி வச்சுருக்கோம். இதில் வந்து பாருங்கள், கத்திரிக்காய் வந்து பூ விடுறதுக்கு ட்ரை பண்ணுது. நம்ம வீட்டிலையே நமக்கு தேவையான செடி வளர்த்தோன்னா கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும் நல்லா. இது சின்ன மிளகா கன்று. இப்போ தான் வந்து தழுத்து வருது. விதை போட்டோம், ஒரு மிளகாயை உடச்சி மிளகா வத்தலை போட்டோம், அதுலேருந்து வருது. இது வந்து வெந்தயக்கீரை. நம்ம வீட்டில் சும்மா ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்து போட்டோம். 2 டப்பாயிலும் நல்லா வந்துருச்சு. ஒரு நாள் நம்ம வெந்தயக்கீரை கடையிறதுக்கு இதுவே போதுமானதாக வரும். அடுக்கு மல்லி நல்ல பூவு குண்டாக இருக்கும். ஒரே ஒரு பூ மலர்ந்த விட்டி வச்சா கூட அது வந்து நல்லா பெருசாக இருக்கும். தலையில் வந்து நல்லா அழகாக தெரியும். இது வந்து கலர் பிச்சி, நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்ம 2-3 பூ சேர்த்து வச்சா கூட அழகாக இருக்கும்.